ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட காவ்யா மாறன் அவர்களை எல்லா சோஷியல் மீடியாவிலும் வச்சு வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு காவ்யா மாறன்ங்கிறது யாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காவ்யா மாறன் யாரும் இல்லை. நம்ம ஊரில் ஐபிஎல் நடக்கும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் தெரியும். அந்த டீமோட ஓனர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவ்யா மாறன் அவர்கள். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, நம்ம ஊரில் சன் டிவியாக இருக்கட்டும், சன் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த சன் நெட்வொர்க் எல்லாருக்குமே தெரியும். சன் பிக்சர்ஸுங்கிற அந்த ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க. அவங்களோட பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காவ்யா மாறன் அவர்கள். இவங்களோட அப்பாவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கலாநிதி மாறன் அவர்கள். சர்க்கார் பட ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்களுடைய நிறைய ஆடியோ லான்ச்சில் இவர் வந்து கீழே உட்காந்துருப்பாரு. அவங்க பொண்ணு கூட பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ காவ்யா மாறன் இருக்கிற சம்மந்தமே இல்லாமல் ட்ரோல் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியா சைட்லேருந்து அவ்வளோ ட்ரோல் அவங்கள பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி தான் மெயினாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயரை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு 2008க்கு அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் அந்த 2008 என்னாச்சுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, மும்பையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாகிஸ்தானால் ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாதி அட்டாக் ஒன்று வந்து நடந்தது. அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் யாருமே ஐபிஎல்ல விளையாடுறதுக்கு வேண்டாம்னு சொல்லி தடை போட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் எந்த ஒரு பாகிஸ்தான் பிளேயர்னாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது ஐபிஎல்ல. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னன்னா பாகிஸ்தான் பிளேயரை இந்திய ஓனர்ஸ் யாராவது வாங்கினா கூட, யாராவது பேசினா கூட, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு வரும், மிகப்பெரிய ஒரு ப்ரொடெஸ்டே நடக்கும். இந்த மாதிரி எப்படி நீ அந்த பிளேயரை நீ வாங்கலாம் வேலைக்குன்னு சொல்லிட்டு. அதனாலே இந்தியன் ஓனர்ஸ் யாருமே பாகிஸ்தான் பிளேயர் பக்கமே வந்து போக மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபாரினில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் ஒரு நம்ம ஊரில் எப்படி ஐபிஎல்லோ அந்த மாதிரி இங்கிலாந்தில் ஒரு உள்ளூர் கிரிக்கெட் ஒன்று போயிட்டு இருந்திருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாகிஸ்தான் பிளேயர்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் அங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்துன்னா பாகிஸ்தான் பிளேயர் அப்ரார் அகமதுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்துன்னா காவ்யா மாறன் அவர்கள் ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்க எதுக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலே வேலை தந்து அவரை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ண அந்த அப்ரார் அகமதுங்கிறவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஸ்பின்னர்னு சொல்லி சொல்லப்படுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பான ஸ்பின்னர் வந்து போடுவாராமா. பேட்ஸ்மேனை ரொம்ப திணற வைக்கிற ஒரு பவுலர்னு சொல்லி சொல்லப்படுது. ரொம்ப திறமையான ஒரு பவுலர்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ அதனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா காவ்யா மாறன் அவர்கள் வந்து ஆக்ஷனில் எடுத்திருக்காங்க. பட் இங்கே நம்ம இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு இந்தியா ஒரு நம்ம இந்தியனோட ஓனர் ஒருத்தர் பாகிஸ்தானுக்கு 2 கோடி கொடுத்து அங்கேருந்து ஒரு பிளேயரை வாங்குறானேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு அதனால தான் வந்து மெயினாக காவ்யா மாறன் அவர்கள் ட்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன இருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இப்படியே போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம சன்ரைசர்ஸ் லீட்ஸோட ஹெட் கோச் அவர் பேர் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா டேனியல் விக்டோரி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அப்ரார் அகமதுங்கிறவர் எங்களுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டியாக இருந்தார். அதாவது இந்த மாதிரி ஒரு பிளேயர் எங்களுக்கு ரொம்ப தேவைப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் பிளேயரை சுற்றி உள்ள நிறைய விஷயங்களை நான் வந்து எனக்கு தெரியும். இந்த பிளேயர் நம்ம எடுத்தோம்னா இந்தியாவில் எந்த மாதிரி ஒரு ட்ரோல் வரும், எந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும்னு சொல்லி நிறைய எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்காங்க. பட் இங்கே நம்ம இங்கிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே இல்லை. செலக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்ததுனால தான் அந்த பிளேயரை மதித்து தான் நாங்கள் மெயினாக வந்து இந்த டீமே நாங்கள் எடுத்தோமே தவிர இதில் நாட்டோட பிரச்சனையை நாங்கள் பார்க்கலன்னு சொல்லிட்டு இப்போது டேனியல் விக்டோரி ஹெட் கோச் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் காவ்யா மாறன் அவர்கள் வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே பண்ணல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாகவே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஹெட் கோச் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இவர் மட்டும் எங்கள் ப்ரியாரிட்டியில் இல்லைங்க, இன்னும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஒரு 2-3 பேர் எங்கள் ப்ரியாரிட்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய இன்னொரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்துட்டோம்னா இப்போ 2 நாட்டோட பிரச்சனையை நாங்கள் பார்க்கல, அந்த பிளேயரை தான் நாங்கள் மெயினாக வந்து பார்க்குறோம், அந்த பிளேயரை தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் காமிப்புங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ஊர்லேயே வந்து ஐபிஎல் வரப்போகுது. அந்த ரிஃப்ளெக்ட் வந்து கண்டிப்பாக ஐபிஎல்லையும் நடக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்க்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சன்ரைசர்ஸோட ஃபேன்ஸே வந்துட்டுனா அதுக்கு ரொம்ப ஹேட்டராக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால. பட் இது நம்ம சவுத் இந்தியாவில் நடக்குதான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சவுத் இந்தியாவில் கம்மியாக தான் ஹேட்டர்ஸ் வந்து நடக்குது. நார்த் இந்தியா சைடு வந்துன்னா மிகப்பெரிய ஒரு ஹேட்டர் வந்து தான் போயிட்டுருக்கு நம்ம காவ்யா மாறன் அவர்கள் மேலே. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக வந்து போயிட்டுருக்கு. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். இதனால தானே சம்மந்தமான காவ்யா மாறன் அவர்கள் வந்து ட்ரோல் பண்ணுறாங்கடா பாடுறான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.